அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் சொர்க்கத்துக்கு போகிற முதல் மனிதர் யார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மறுமை நாளில் இறை தூதர்களில் அதிகமானவர்களால் பின்பற்றப்படுபவன் நான் தான் அப்படின்னும், இன்னும் சொர்க்கத்தோட வாசலை முதலாக தட்டுபவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது முஸ்லீம் நூலில் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுமை நாளில் சொர்க்கத்தோட தலைவாசலில் நின்று கதவை திறக்கும்படி சொல்லுவேன். அப்போ அதோட காவலர் சொல்லுவாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நான் தான் முஹம்மது அப்படின்னு சொல்லி சொல்வேன். அதுக்கு அந்த காவலர் சொல்லுவாங்க, உங்களுக்காக தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கேன், உங்களுக்கு முன்னாடி வேறு யாருக்காகவும் இந்த சொர்க்கத்தோட கதவை திறக்கப்படாது அப்படின்னு சொல்லி அந்த காவலர் பதில் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மறுமை நாளில் ஆதமுடைய மக்கள் எல்லாருக்கும் தலைவனாக நான் தான் இருப்பேன். இன்னும் முதல்ல கபூரிலிருந்து உயிர் கொடுத்து எழுப்பப்படுவனும் நான் தான். அது மட்டும் இல்லாமல் முதல்ல பரிந்துரை செய்பவனும் நான் தான். அதோட முதல்ல பரிந்துரையை ஏற்கப்படுபவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுவும் முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி கியாமத் நாளில் முதலாக உயிர் கொடுத்து எழுப்பப்படுபவரும், ஆதமுடைய மக்களுக்கு மறுமை நாளில் தலைவராக இருப்பவரும், இன்னும் சொர்க்கத்தோட கதவை முதலாக சென்று தட்டுபவரும், அது மட்டும் இல்லாமல் அந்த கதவு முதலாக திறக்கப்படுவதும் யாருக்குன்னு பார்த்தா நம்முடைய சமுதாயத்தின் தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இத்தகைய சிறப்பை கொண்ட நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லங்களை பின்பற்றி வாழக்கூடியவங்களா, இன்னும் அதன் மூலியமாக சொர்க்கம் செல்லக்கூடிய அடியாராக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.